ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆனுவல் பேனா 2024 டிஎன்பிஎஸ்சியோடது அது வரல. அதை பற்றின இதைத்தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இவ்வளோ நாளாக எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டு அதை கால்ஃபர் பண்ணி நடத்துறதில் ரொம்ப டிலே பண்ணிகிட்ருப்பாங்க. ரிசல்ட் விடுறது அதை விட ரொம்ப டிலே பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் விடுறது அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு இதாக போச்சு. ஸோ அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு சுத்தமாக நம்மளுக்கு புரியல. என்ன சொல்கிறது, ஒரு நார்மலாக இதை ஒரு 10 பேர் இருக்காங்க ஒரு இதுலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் சராசரி ஒரு 7 பேர் டிஎன்பிஎஸ்சி டச் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அதில் தீவிரமாக படிக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7 பேரில் மினிமம் ஒரு 4 பேர் 3 பேர் தீவிரமாக படிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது கவர்மெண்ட்டும் இதுக்கு பெருசாக ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதில்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்குள்ளேயும் அவங்களுக்கு ஒரு சின்சியாரிட்டி அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லாமல் இருக்குது. அது கேட்டால் ஏகப்பட்ட அரசியல் காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம தள்ளி வச்சுக்கிட்டு நம்ம யூபிஎஸ்சி இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இவங்களோட நல்லாவே அவங்க சிறப்பாகவே செயல்பட்டுருக்காங்க. இப்போ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கிற அப்போ பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா எடுத்துட்டிங்கன்னா அவங்க பண்ணுற இதை விட நம்மளுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் தர்ற மாதிரி விஷயமா இருக்குது. ஒரு 90% கரெக்டான இதாக போடுறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளான் வந்தாச்சு, மகிழ்ச்சியான செய்தி, இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு எச்சா டென்ஷன் ஏற்றுற மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க. சரி, ஓகே, இதை நம்ம இப்படியே விட்டுட்டு போயிடலாமா இல்லை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு சொல்கிற ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக குரூப் 4 இவங்க நடத்தி தான் ஆவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய பல்கான வேக்கன்சி இது வரைக்கும் அவங்க பண்ணவே இல்லை. லாஸ்ட்டு குரூப் 4 ஏடிஎம்கே அவங்களோட இதில் ஒரு ஆனுவல் பிளானரில் ஒரு இதை தான் அவங்க லேட்டாக நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட சைடில் இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக பண்ணல. ஸோ எப்படி சொல்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் முந்தையெல்லாம் ஒரு 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரொம்பவுமே அதோட டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்களோட இது ரொம்பவுமே அதிகமாகிட்டுருக்கு. ஏறத்தாழ ஒரு 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணி ஒரு 19 லட்சம் பேர் எழுதுகிறாங்க ஏறத்தாழ. ஸோ இவங்களுக்கும் அதை பற்றின ஒரு இது இருக்கும். ஸோ இது பண்ணாமல் விட்டால் எவ்வளோ பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறதும் தெரியும். இன்னொன்று, டிஎன்பிஎஸ்சிக்காக படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப சின்ன வயசு தான். மேக்ஸிமம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 20 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க ரொம்ப மேஜரு. ஸோ அவங்க ஃப்யூச்சரில் இதனால் அஃபெக்ட் ஆனாங்கன்னா கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, எதிர்கால அரசியலையே கொஞ்சம் மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாகவே நம்ம கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். ஸோ கூடிய சீக்கிரம் அவங்களும் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி விஷயத்தை இப்போ கால்ஃபர் வருது, நோட்டிஃபிகேஷன் வருது, எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு எந்த நியூஸ் வந்தாலும் அதை நம்ம இனிமேல் கண்டுக்காமல் நம்ம படிக்கிறதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த லாஸ்ட்டு குரூப் 4ஓட நெக்ஸ்ட்டு குரூப் 4 வர்றப்போ டோட்டலாகவே நிறையா புதுமையான விஷயங்களும் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. நெகட்டிவ் மார்க்கு, அதுக்கப்புறம் இன்னும் பல சீர்திருத்தங்களை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ படிக்கிறவங்க இப்போவே ஃபுல்லாக படித்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணி போயிருங்க. ஸோ மறுபடியும் பார்த்துக்கலாம், கால்ஃபர் வரட்டும் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகபட்சம் நாளாகவே போனாலும் மே ஜூனுக்குள்ளே முடிச்சிருவாங்க. ஸோ அதிகபட்சம் அவ்வளோதான். அவங்களுக்கு உண்டான டைம் எக்ஸாம் வைக்கிறதுக்கு உண்டான டைம் அவ்வளோதான் போகும். ஸோ நீங்கள் சோஷியல் மீடியாவையோ இல்லை இவங்க இது சொல்கிறாங்க அப்டேட் வருது அப்படின்னு சொல்லியோ நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இன்னொன்று நம்ம முழுக்க தப்பு இதை எதிர்பார்க்குறவங்க மேலே தான், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க மேலே தான் சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம தகுந்த வட்டாரங்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு அமைச்சர் அவங்களே இந்த தேதியில் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்குது. ஸோ இதெல்லாம் உணர்ந்து தமிழக அரசு மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு வாரியம் மாணவர்களோட கருத்தை நலனில் கொண்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு சொல்லி எல்லார் சார்பாக நாங்களும் கேட்டுக்கிறேன். ஓகேங்க, நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு போய் படிக்கிற வேலையை பாருங்கள்.